Hi students, welcome to our channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு தமிழுக்கான இந்த செகண்ட் மிட்டம் டெஸ்டினுடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண என்ன பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறங்க. லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அப்போ தான் நீங்கள் ஃபியூச்சரில் எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம சொல்லக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் எதையுமே ஒமிட் பண்ணாமல் தரவாக படிச்சுக்கிறங்க. கண்டிப்பாக உங்களால் இந்த செகண்ட் மிட்டம் டெஸ்ட்ல ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஓகே, இப்போ இயல் 4ம் 5ம் இருக்குது இல்லையா? ஸோ 2 இயல் இருக்குது. இந்த 2 இயல்லையும் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த கேள்விகள் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல இயல் 4ல் குருவினா பாருங்க. மாதவியின் நாட்டிய நிகழ்வில் ஒலித்த இசைக்கருவிகளை பட்டியலிடுக. காற்றின் தீராத பக்கங்களில் எது எழுதி சென்றது? அக்காலத்து கல்வி முறையில் மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள் எவை? ஒருமுக எழினி, பொறுமுக எழினி, கரந்துவரல் எழினி விளக்குக. மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்துரைக்க. நீங்கள் ஆசிரியரானால் மாணாக்கரை அன்பினால் எவ்வாறு நெறிப்படுத்துவீர்கள்? நெடுவினாவில் அரங்கின் அமைப்பை சிலப்பதிகாரத்தின் வழி விளக்கி எழுதுக. பண்டைகால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக. அப்புறம் அந்த இயல் 4ல் இருக்கக்கூடிய இலக்கண தேர்ச்சிகோள் வினாக்கள்ல எண்வகை மெய்ப்பாடுகள் எவை? இயல் 4 திருக்குறள் குருவினா மனத்தை அதன் போக்கில் செல்லவிடக் கூடாது என்று வள்ளுவம் கூறுவது ஏன்? நஞ்சுண்பவர் என வள்ளுவர் யாரை இடித்துரைக்கிறார்? பகைவராலும் அழிக்க முடியாத அரண் எது? அஞ்சத் தகுந்தன அஞ்சத் தகாதன என வள்ளுவம் குறிப்பிடுவது யாது? வறுமையும் சிறுமையும் தருவது எது? அரசரோடு நட்பு பாராட்டினாலும் செய்யத்தகாதன யாவை? சிறுவினாவில் அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் இக்குறட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக. அறிவின் மேன்மை பற்றி திருக்குறள் வழி நீவிற் கருதுவன யாவை? மனத்திற்பம் அவசியமான பண்பு என்பதை குறள் நெறி நின்று விளக்குக. வாளையும் பாம்பையும் எவ்வகை பகைக்கு சான்றாக வள்ளுவர் கூறுகிறார்? சூதும் கல்லும் கேடுதரும் திருக்குறள் வழி விவரிக்க. நெடுவினா அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவம் வழி நின்று நிறுவுக. அடுத்து இயல் 5 குருவினாவில் பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரூட்டும் சான்று தருக. களி விழா ஒலி விழா விளக்கம் தருக. தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலை தொடருக்கு பதவுரை எழுதுக. சிறுவினாவில் ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் எத்தகையோர் உறவு வேண்டுமென கேட்கிறார். பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்ற முறையை திருஞான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார்? மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் உள்ள உவமை சுட்டும் செய்திகளை விளக்குக. நெடுவினா திரைப்படத்துறை என்பது 1000 பேரை காப்பாற்றும் தொழிலா அல்லது கலைகளின் சங்கமமா? உங்கள் கருத்தை கட்டுரையாக்குக. சென்னையில் உள்ள மயிலாப்பூர் கந்தகோட்ட பகுதிகள் செய்யுளில் எவ்விதம் காட்சிப்படுத்தப்படுகின்றன? இலக்கண தேர்ச்சிகோள் வினாக்கள்ல காப்பியம் எத்தனை வகைப்படும் அவை யாவை? காப்பியத்தை குறிக்கும் பிற பெயர்கள் யாவை? பாவிகம் விளக்குக. உவமை எவ்வவற்றின் அடிப்படையில் தோன்றும்? நெக்ஸ்ட் இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா பண்பு தொகை தொல்நெறி அப்படின்ற வார்த்தை, அப்புறம் மலரடின்ற வார்த்தை உண்மை தொகை, வளர்தலம் வினை தொகை, ஆடலும் பாடலும் என்னும்மை, செல்லுதல் தொழிற்பெயர், மாமயிலை உரிச்சொற்றொடர், ஒரீயி சொல்லி செயலபிடை, படுப்பதூவும் இன்னிசை அளபிடை. சரியா? நெக்ஸ்ட் பகுபத உறுப்பிலக்கணம் தொழுதனர் தொழு கூட்டல் இத்து கூட்டல் அன்னு கூட்டல் ஆறு. நினைக்கின்ற நினை கூட்டல் இக்கு கூட்டல் கின்று கூட்டல் ஆர். வைத்து வை கூட்டல் இத்து கூட்டல் ஊ. பேசுவார் பேசு கூட்டல் இவ்வு கூட்டல் ஆர். கண்டான் கான் பிராக்கெட்குள்ள கண் கூட்டல் இட்டு கூட்டல் ஆண். அமர்ந்தான் அமர் கூட்டல் இத்து பிராக்கெட்குள்ள இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண். புணர்ச்சி விதி பார்த்தீங்கன்னா தலைக்கோள் தலை கூட்டல் கோல், பெருந்தேர் பெருமை கூட்டல் தேர், உள்ளொன்று உள் கூட்டல் ஒன்று, ஒருமையுடன் ஒருமை கூட்டல் உடன். கலை சொற்கள் இந்த 2 இயல்லையும் இருக்கக்கூடியது டிஸ்கஷன் கலந்துரையாடல், ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வி, வேல்யூ எஜுகேஷன் மதிப்பு கல்வி, ரோட் சேஃப்டி சாலை பாதுகாப்பு, டிராபிக் சிக்னல் போக்குவரத்து சமிக்கை, வைஸ் சான்சலர் துணைவேந்தர், ஆர்டிஸ்ட் கவின் கலைஞர், அனிமேஷன் அசைவூட்ட படமாக்கம்,
நியூஸ் ரீல் செய்திப்படம், சினிமாட்டோகிராஃபி ஒளிப்பதிவு, சவுண்ட் எஃபெக்ட் ஒளி விளைவு, மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஒருங்கிணைந்த வளாகம், மேல்நிலை வகுப்பு, சேர்க்கை விண்ணப்பம். தட்ஸ் இட். சரியா? ஸோ இந்த ஃபைலோடைய பிடிஎஃப் லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.